இந்த வார தலைப்பு நம்ம குடும்பம் என்கிறதான தலைப்புல பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம குடும்பம், ஒரு மாதத்தினுடைய கடைசி வாரங்கள்ல நம்ம குடும்பம் என்கிற தலைப்புல பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குடும்பம் என்கிற தலைப்பை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. குடும்பம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்போடு கூட குடும்பம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு நம்ம கேட்டு அந்த குடும்பம் என்பது என்ன என்பதான காரியங்களை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு சில அந்த தலைப்பை நான் சொல்லிவிடுகிறேன். அது நமக்கு நம்முடைய பிரசங்கத்திற்கு அந்த தொடர்ச்சிக்கான ஏதுவான பகுதிகளுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஆன் பண்றதில்ல. குடும்பம் என்றால் என்ன அப்படிங்கிறதான ஒரு பகுதியை நாம் கேள்வி கேட்டு அதோடு கூட மேரேஜ் பண்ணலாமா, திருமணம் பண்ணலாமா, குடும்பம் அப்படிங்கிற ஒரு பகுதியில குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவி அப்படிங்கிற பகுதி தான் வரும். அதனால இதை நம்ம தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இரண்டாவது, திருமணம், எப்படி திருமணம் பண்றது, எப்படி திருமணம் பண்ணுவது, எப்படி திருமணம் செய்வது, காதல் திருமணமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்துடைய ஆதாரத்தோடு தான், எல்லாமே வேதாகமத்துடைய ஆதாரத்தோடு தான், அல்லது பெரியவர்களால் பார்க்கிற, பெரியவர்களால் ஏற்படுத்துகிறதான பகுதிகள், இப்படி இதை குறித்து ஒரு சில பகுதிகளை வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். கடவுள் அதுக்கான வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. அதனால் முதலாவதாக நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். கடவுள் இந்த நாளினுடைய இந்த குடும்பத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு, குடும்பத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். குடும்பங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின பகுதிகளை கண்டுகொள்ள நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நாளிலும் தெய்வ சமூகத்துல நாங்கள் இப்படியாகலும் உங்களுடைய பாதத்துல கூடி வந்திருக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் காத்து வந்தீர். வருகிற புதிய வாரங்கள்ல, புதிய மாதங்கள் ஆண்டவரை தொடங்குகிறபடினால் இந்த புதிய மாதங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, பராமரிப்பிற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் இந்த கோட்டையில நல்ல ஆண்டவரை கர்த்தாவே எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறோம். எழுத போகிற ஆண்டவரை எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும், கர்த்தர் காத்தருளும். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையுள்ள கரங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வருகிற நாட்கள்ல நடத்த போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பட்டினங்களிலும் உங்களுடைய தேசங்களிலும் தேவனுடைய சமாதானம் தங்க நாங்கள் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடத்தலும், காத்தருளும், பெரிய காரியங்களை செய்தலும் இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். குடும்பம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் என்றால் என்ன, குடும்பம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே கேள்வி நான் கேட்டிருந்தேன். குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். குடும்பம்னா என்ன? குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான பகுதிகளை பார்க்கிற பொழுது, குடும்பம் அப்படிங்கிற பகுதிகளில் தனியான ஒரு பகுதியை குடும்பம் என்று சொல்ல முடியாது. அப்ப குடும்பம் என்பது கணவன் மனைவி. முதலாவதாக கணவன் மனைவி இவர்கள் இரண்டு பேரும் சேர்வதுதான் அந்த இடத்துல ஒரு புதிய அல்லது உறவுகள், குடும்பம் என்கிற காரியம் தொடங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் குடும்பம் என்பது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்று வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். அப்ப அந்த குடும்பத்துல
என்கிற பகுதிகள் வருகிற பொழுது, திருமணம் என்கிற பகுதிகள் வருகிற பொழுது, இந்த திருமணம் என்பதான பகுதிகளை வேதாகமத்துல சொல்லப்பட்டதான பகுதிகளின் மூலமாக நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி. ஆகையால் திருமணம் தேவன் இணைத்த ஒரு பகுதி என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை குறித்து நான் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். அப்போ திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது. திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா பெரும்பாலுமா திருமணம் ஆனவங்க தான் சொல்லுவாங்க. திருமணம் ஆனவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி, கல்யாணம் ஆனவங்களை பார்த்து, மேரேஜ் பண்ணவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கீங்க, உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஏன் கேட்கறீங்க பிரதர், அதை ஏன் கேட்கறீங்க பாஸ்டர், அதை ஏன் கேட்கறீங்க ஐயா, திருமண வாழ்க்கையே எங்க வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்குதுயா அப்படின்னு. திருமணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ரொம்ப நான் ஃப்ரீ பேர்டா இருந்தேன், சுதந்திர பறவையாய் நான் காணப்பட்டேன். ஆனால் என்னைக்கு திருமணம் ஆச்சோ அன்னைக்கே போச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதான புத்திமதியா இருக்கும். திருமணம் மட்டும் பண்ணிடாதீங்கயா, திருமணம் பண்ணினீங்க வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான் சுதந்திரம் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிதான ஒரு லிஸ்ட போடுவாங்க. இது திருமணமானதான மக்களை பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியதான ஒரு குற்றச்சாட்டா இருக்கும். ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் திருமணம் பண்ணாததற்கான சில காரணங்களும் வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இதை குறித்துதான் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் அதற்கு ஆதாரமான சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தியில் உள்ள 19ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிற பொழுது 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட சென்றிருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடிதத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அண்டகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அண்டகர்களாகப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அண்டகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இங்க திருமணத்தினுடைய காரியங்களையும் திருமணத்தினுடைய முழு பகுதியுமே இங்க குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். முழுமையான ஒரு காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணம் பண்ணாததற்கான காரணம், டைவர்ஸ், தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, அப்படி கொடுக்கக்கூடியதான காரணங்கள் இருக்குதா இல்லையா என்று சொல்லி முழுமையான ஒரு குடும்பத்தினுடைய பகுதியினுடைய முழு பகுதியுமே இந்த அதிகாரத்துல இந்த ஒரு பேசேஜை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு காரியத்திற்காக பரிசேயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் வேதாகமத்துல மோசேவினுடைய காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் திருமணமான அந்த பெண்ணை விவாகரத்து செய்து கொள்ளலாமா? திருமணம் ஆயிடுச்சு, அந்த பெண்ணை அந்த கணவன் விவாகரத்து செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்ப ஆண்டவரிடத்துல அந்த கேள்வி எழுப்புகிற பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். தேவன் மனிதனை இணைத்தாரை தவிர அவரை பிரிக்கல. அவங்களை இணைச்சாங்களே தவிர, இணைத்தாரை தவிர அவர்கள் என்ன பண்ணல,
பிரிக்கல அப்படிங்கறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியலாம். 6ஆம் வசனத்துல பார்க்கிற பொழுது அங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது, இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதை வாசிக்கவில்லையா? இப்படி முதல்ல சொல்லி இருக்கிறதே தோரா என்கிறதான புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகையால் அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டதான அந்த பகுதியை இங்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்கிறதான காரியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு ஆண்டவர் அதற்கு பதில் வைக்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படின்னா இங்க திருமணமானவர்களுடைய பகுதிகளில் சொல்லப்பட்டதான காரியம் விவாகரத்து என்பது கூடாது என்று சொல்லி இங்க வேதாகமம் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. வெட்டி விடலாம் அல்லது தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடலாம், அவரை விட்டுட்டு வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வேதாகமம் அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. இங்க பார்க்கிற பொழுது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதனால திருமண பந்தத்துல திருமண உறவுகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த திருமண பந்தத்துல 2 பேருடைய கைகளையும் பிடித்து அங்கே கணவன் மனைவியுமாக அந்த சகோதரனையும் சகோதரியுமாக 2 பேருடைய கைகளை பிடித்து ஒரு உறுதிப்பாடு எடுப்பார்கள். அந்த உறுதிப்பாடு எடுக்கிற பொழுது இப்படி சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இப்படி ஒரு பெரிய சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்புறம் ஒரு பெருசா ஒரு கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இப்படி ஒரு பெரிதான ஒரு சொல்லுவாங்க. நாங்க சொல்லுவோம், சொல்லி கொடுப்போம், அப்படி வாக்கு மூலம் வாங்குவோம் அப்படி சொல்லுவாங்கல்ல, வாக்கு மூலம் வாங்குவோம். இப்படி சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையும் பிறர் முகம் பாராமல் அப்படின்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிற பொழுது திருமண ஒப்பந்தம் அங்கே தேவ சமூகத்துல அங்க நடைபெறுகிறது. ஆகையால் இப்படி அவர்கள் இணைத்ததான ஒரு பகுதியை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையால் பிரிவு என்பது கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப பிரிந்து போகலாமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி, நிறைய பேருடைய கேள்விகள் இப்படி இருக்கிறது. பிரிஞ்சு போலாமா இல்ல பிரிச்சு விட்டுலாமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்றால் வேதாகமம் அதற்கு அனுமதிக்கவில்லை. அவள் அனுமதிக்கல. திருமணமானவர்கள் பிரிந்திருக்காதிருக்க வேண்டும் என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் பிரிந்திருக்க வேண்டுமானால் 2 பேரும் சம்மதித்த ஆள் வெளிய இருவரும் பிரிந்திருக்க கூடாது. எதற்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெபத்திற்கும் கடவுளுடைய சமூகத்தை நாடுவதற்கும் உபவாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஒருவேளை பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் பிரிந்திருக்கலாம். அதுவும் விசுவாசம் உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்றுதான் வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையினால் இணைக்கப்படுகிறதான அந்த பகுதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தேவன் இணைத்ததான காரியங்கள், தேவன் இணைத்ததான பகுதிகள், கணவன் மனைவி என்கிறதான உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு பகுதியாயிருக்கிறது. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பகுதி என்பதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் வேதாகமத்திலிருந்து சில பகுதிகளில் பார்க்கிற பொழுது அப்போ மனைவி அல்லது கணவன் மனைவி என்கிறதான அந்த உறவுகள்ல இருக்கக்கூடியதான சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். இந்த கணவன் மனைவியினுடைய பகுதியில் ஆதியாகமத்தினுடைய புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுகிற பொழுது அங்க ஆதியாகமத்தினுடைய புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் இந்த திருமணத்தினுடைய காரியத்தை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் தூக்கமாய் இருந்தான். அவன் அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாமிசமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே 24 வசனம் வரைக்கும் வாசிக்கிற பொழுது அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். அப்போ இந்த ஒரே மாமிசமாக திருமண பந்தம் என்பது இருவரும் சேரக்கூடியதான அல்லது ஒரே மாமிசமா இருக்கக்கூடியதான ஒரு பகுதியை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இங்கு ஆண்டவருடைய சமூகத்துல பார்க்கிறவதான ஒரு பகுதிகள், திருமண பந்தம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு காரியம், தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு செய்தியாயிருப்பதை நமக்கு தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வேதாகமத்துல பார்க்கிற பொழுது, இங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டதான பகுதியை என பார்க்கலாம். மல்கியா 2:15-16. அவர்கள் நல்ல வேலை, அங்க ஒரு அவர்கள்னு படிச்சத வேற மாதிரி படிச்சதா வித்தியாசமா போயிடும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. அங்கே ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார்? இப்போ ஆண்டவர் ஆதாமை உருவாக்கினார். அவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லா மண்ணை உருவாக்கி எல்லாத்தையும் மண்ணை செஞ்சு அப்படி வச்சு குழப்பி உருவத்தை ஏற்படுத்தி அப்படி வச்சு எல்லாத்தையும் படுக்க வச்சு உப்புன்னு ஒரு ஊதி இருந்தாலும் என்ன இருக்கும்? ஆதாம் உருவாயிருப்பாங்களா, ஆதாமுகள் உருவாயிருப்பாங்களா? புரியுதா உங்களுக்கு? இப்படி இத்தனை ஜனங்கள் பெறுகிறதுக்கு ஆண்டவர் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மண்ணை உருவாக்கி அப்படியே சேர்த்து எல்லாம் சிலையா செஞ்சு படுக்க வச்சு எல்லாத்து பக்கத்துலயும் போய் மூக்கு கிட்ட பகை உப்புன்னு ஒரு ஊதி இருந்தாருன்னா ஆதாம் உருவாயிருப்பாங்களா, ஆதாமுகள் உருவாயிருப்பாங்களா? அப்ப செஞ்சிருக்கலாம்ல ஆண்டவரு, ஈஸியா முடிஞ்சிருக்கும்ல. அப்படி அல்ல. அப்ப ஆண்டவர் இடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அப்படி அல்ல. அப்ப ஆண்டவர் செய்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் குடும்பம் ஏற்பட வேண்டும், குடும்பம் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை மீண்டுமாக. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது. அவரிடத்துல ஆவி பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அப்ப குடும்பத்துல ஒரு உறவுகள் அங்கே தொடர வேண்டும். அது என்னவென்றால் அந்த இடத்துல கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு பிள்ளை பேற்றுகள் உண்டாக வேண்டும். அப்பதான் அவர்கள் கடவுளை குறித்து அறிவிக்க முடியும், அவர்கள் கடவுளை குறித்து தெரிவிக்க முடியும். ஆகையினால் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவரிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அப்ப ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அதற்கு விடையும் அங்கே சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே இப்படி என்று சொல்லி இங்கே நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம், அப்படின்னா டைவர்ஸ் பண்ணக்கூடாது, அப்படிதான் அவருடைய பொருள். தள்ளுதல் சீட்டு கொடுக்க கூடாது, அவர்களை விவாகரத்து பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, எனக்காக இது எழுதி வைக்கப்பட்டதல்ல. கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு இங்க எழுதி கொடுக்கப்பட்டதான காரியத்தை இங்கு நாம் தெளிவாய் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டதான காரியங்கள் மீண்டுமாக அந்த வசனத்தை படிக்கலாம். ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள்
உங்கள் ஆவியை குறித்து உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க கூடான அந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் பல பெண்களோடு பல திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிறதான முறை அல்ல. பல திருமணம் செய்து கொள்ளலாம், தலாக் கொடுக்கலாம் அல்லது தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம் என்கிறதான முறைகள் அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் தள்ளுதல் சீட்டு கொடுக்கக்கூடியது அல்லது அது துரோகம் பண்ணுவதற்கான பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால திருமணமான சில நேரத்துல அப்புறம் ஏயா இது கல்யாணம் ஆனதையும் பிடிச்ச சனி இருக்கு பாருங்க, அது 7 நாட்டா செடி இல்ல 7 நாட்டா செடி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படும். சில ஆண்களுக்கு இப்படி இருக்கும், போய் எனக்கு அமைஞ்சு வாச்சுது பாரு, டே அப்பா அது எப்படி இருக்குது, மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது, மிகுந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க. சில பெண்கள் சொல்லக்கூடியதான காரியங்கள் பார்த்தா, இந்த ஆளை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் பட்ட பாடு இருக்குது, ஏன் கேக்குறேன், எங்க வீட்டம்மா சிரிக்கிறாங்க, பட்ட பாடு இருக்குது கொஞ்சமா நஞ்சமா, சொல்ல முடியாத பாடுகள் ஐயா, ஏற்க முடியாத பாடுகள் ஐயா என்று சொல்லி இப்படிப்பட்டதான அந்த காரியங்கள் சொல்லுவதை பார்க்கும் ரெண்டு பக்கமும். அதையால் தேவனுடைய பிள்ளைகளை இதற்கு காரணங்கள் வேதாகமத்துல சொல்லப்பட்டதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ திருமணம் என்பது இந்த திருமணத்தினுடைய பகுதிகளில் நாம் பார்க்கக்கூடியதான காரியங்கள், தேவன் ஏற்படுத்தப்பட்டதான காரியங்களை, தேவன் ஏற்படுத்தப்பட்டதான இந்த பகுதிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? விட்டு விட்டு ஓடிடலாமா? நிறைய பேருடைய இது அப்படிதான் இருக்கு. பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், பிள்ளையும் வேண்டாம் குட்டியும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், நான் நேரம் ஹாஸ்டல்ல போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பிரச்சனை வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே சொல்லக்கூடியது அடுத்த வார்த்தை, நான் எங்காவது போய் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன், வேலையே முடிஞ்சது, நான் வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நான் அங்கேயே வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான பகுதிகளை பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல, திருமணமானவர்கள் அதை விட்டு அதுக்கான காரியங்களை விட்டு ஓடுவதற்கல்ல, உலக வாழக்கூடியதான வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அப்புறம் வாழ்விலும் தாழ்விலும் அப்புறம் எதுக்கு சொல்றோம், அப்ப வாழ்வு என்பது வாழ்வுல வரக்கூடியதான பகுதிகள், பிள்ளைகளால் வரும், சில பண பிரச்சனைகளால் வரும், தேவைகளால் வரும், பலதரப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழக்கூடியதான காலங்களில் கால சூழ்நிலைகள் போல நான் வாழ்கிற நாட்களில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். பண பிரச்சனைகள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். பொருளாதார பிரச்சனைகளை நம்ம வரகிற பொழுது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதான காரியங்களை பார்க்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு வேற ஒரு முடிவை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய கூடாது. சில பேர் அந்த பணம் பொருளாதார பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னால் ஒன்னா வீட்டை விட்டு ஓடினோம்னு சொல்லி நினைக்கக்கூடியதான பகுதிகள் உண்டு. இன்னும் சில பேர் அதுக்கு மேலா போய் நினைக்கக்கூடியதான காரியங்கள், இந்த உலகத்திலே நம்ம வாழக்கூடாது, மடிந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடியதான பகுதிகளும் உண்டு. இப்படி வீட்டுல பிரச்சனை, சில பிரச்சனைகள் என்றால் எடுக்கக்கூடியதான முடிவுகள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எடுக்கக்கூடியதான முடிவுகள் விபரீதமான முடிவுகளா இருக்கக்கூடாது. அதனால் வாழக்கூடியதான பகுதிகளில, வாழக்கூடியதான அந்த நிலைகளில நாம் வாழ்வதற்கு வேதாகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்வோமானால் அதுல நம்முடைய வாழ்க்கை இனிமையாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த அளவுக்கும் சந்தேகமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை திருமண காரியங்கள் என்பதனுடைய பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது உறவுகள் என்பது கணவன் மனைவி என்கிறதான அந்த உறவுகளை பிரிந்து போக கூடாது என்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது அதற்கு அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டதான காரியங்கள் 7ஆம் வசனம் வாசிப்பீர்கள். அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நல்ல ஒரு கேள்வி. அப்ப மோசே எதுக்கியா தள்ளுதல் சீட்டு கொடுக்கலான்னு சொல்லி இருக்கிறாரு. இதுவும் தோராளதான சொல்லி இருக்குது, இதுவும் இப்படிதான சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படின்னா ஆதாம் ஏவாள் அவர்களை படைத்த பொழுது ஏவாள் பழத்தை புசித்தாள். பழத்தை புசித்ததுமே ஆண்டவருக்கு தெரிந்திருக்கும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, கூப்பிட்டு, இவ பழத்தை சாப்பிட்டாடா, அதனால உனக்கு வேண்டாம், நீ என்ன பண்ணலாம், அவளை தள்ளிவிட்டு உனக்கு வேற ஒரு ஏவாளை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி என்ன பண்ணிருக்கலாம். நம்ம ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஆகா, ஆண்டவர் ஏயா அப்படி பண்ணல,
ஏயா அப்படி பண்ணாம போயிட்டாரு அப்படிங்கிறதான நம்முடைய மக்களுக்கு ஒரு வருத்தமான காரியங்கள் இன்னைக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பண்ணிருக்கலாம். அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமா இருந்தது. அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் பழத்தை சாப்பிட்டாடா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம், வீட்டை விட்டு அவளை பத்தி விடா, அவ வேண்டாண்டா, உனக்கு தேவையில்லடா அவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, சொல்லிருப்பாரா சொல்ல மாட்டாரா? சொல்லிருப்பாரு. அப்படிதானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேதத்துல அப்படி இல்லை. அதனால இப்படி நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதற்கான விடை இங்க இப்படிதாங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால அப்படி அல்ல. கடல் அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணல. என்ன பண்றாரு, ஆதாமும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூப்பிடுறாரு, என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லி, எங்கப்பா இருக்கிற, இந்த பேரும் தப்பு செஞ்சிட்டோம் அவ்வளவுதான், சரி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இங்க நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போ, நீ ஏதேனுக்கு கிழக்காய் போ, நீ ஏதேனுக்கு மேற்கா போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணல, பிரிச்சு விட்டு ரெண்டு பேரும் போங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி சொல்லல. அதனால அங்கே ஆண்டவர் செய்ததான காரியங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவர் செஞ்சுட்டீங்க, சரி நீங்க செய்ததான ஆடை, நீங்கள் போட்டிருக்க கூடியதான அந்த ஆடை என்ன ஆடையா இருக்குது, நீங்க செய்து கொண்டதான ஆடை அத்திமரத்தினால் உண்டானதான ஆடையா இருக்குது. முதல் டெய்லர் யாரு தெரியுமா? பைபிள்ல முதல் டெய்லர் ஆதாம் தான். முதல் டெய்லர் இலையினால ஆடைகளை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால இலையினால ஆடைகளை உண்டு பண்ணி போட்டிருக்காரு. அது கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், சுருங்கி போயிடும். இன்னைக்கு அப்படிதான் ஆடை போயிட்டு இருக்குது, சுருங்கலான ஆடைகள். மனிதன் தைக்கக்கூடியதான ஆடைகள் எல்லாம் சுருங்கி கொண்டிருக்கிறது. மேல் டாப் இல்ல, கீழ் டாப் இல்ல, அப்புறம் டாப் லெஸ், டாப் லொஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. பரவாயில்ல, வரட்டும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற வஸ்திரத்தை ஓட்ட போட்டு திரியுங்க, ஓட்ட போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது கிழிஞ்சதான் பேசுறா. அந்த காலத்துல கிழிஞ்சதுன்னு சொன்னா கொண்டுட்டு போய் பாக்ஸ், போஸ்ட் பாக்ஸ் சொல்லி காசு உள்ள போடுவாங்க, பேப்பர் எல்லாம் மடிச்சு. ஆனா இன்னைக்கு கிழிஞ்சதை போட்டு போனாதான் மவுச. அன்னைக்கு அது கேவலமா இருந்தது, இன்னைக்கு அதான் மவுசா போய்கிட்டு இருக்குது. அதனால என்னங்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, உலகம் போயிட்டு இருக்குது. அப்போ டெய்லர் இன்னைக்கு இருக்கக்கூடியதான முதல் டெய்லரை யாருன்னு சொன்னா அதான். அப்படி பார்த்தீங்கன்னா அவள் போட்டதான அந்த உடைகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, சுருங்க வெயில் ஏற போது என்ன ஆயிரும், சுருங்கி போயிடும், காஞ்சு போயிடும். அப்ப காஞ்சில என்ன வரும், காஞ்சில என்ன வரும், இலை சவுண்ட் வரும், ஜலபுல 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 காத்துக்கு என்ன பண்ணும், ஆடும். இன்னைக்கு போடுறதான வஸ்திரங்களை சில பார்த்தோன்னா ஜலபுல ஜலபுல வஸ்திரங்கள சவுண்ட் எல்லாம் வருது. சரி இருக்கட்டும். அதனால மனிதன் செய்யக்கூடியதான ஆடைகள் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு நீங்க தவறு செஞ்சுட்டீங்கப்பா, அதனால பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிச்சு விடாம அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தோளினால் ஒரு ஆடை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்பதை குறித்து பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்திருந்தால் அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டிருக்கலாம். ஆனால் பிரித்து விடவில்லை. ஆண்டவர் பிரிக்காதபடிக்கு அவர்களை இரண்டு பேரையும் அந்த ஏதேனுடைய தோட்டத்திலிருந்து வெளியேற்றினாரே தவிர அவர்கள் இருவரையும் பிரிக்கவில்லை என்பது வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்க மோசே சொல்லி இருக்கிறாரு, அவங்க பிரிச்சுக்கலாம் இல்ல, இடம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் மோசே கிட்ட கேட்ட கேள்வி அந்த மாதிரியான கேள்விடா, இப்படிப்பட்டதான கேள்வி, இப்படிப்பட்டதான பகுதிகளா இருக்குது, இவங்க இப்படி செஞ்சாங்க, அதனால டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டதுனால நீ குடுக்கறியா இல்ல மோசே உன் மேல கல்லடிட்டுமா, நீ குடுக்கலன்னா உன்னை கல்லடிச்சு கொண்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு மோசே இடத்துல வம்பா போய் நின்று இருக்கிறாங்க. மோசே பார்த்தாரு, இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கவனிங்கள். அதற்கு அவர், மனைவி உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம். யாருடைய நிமித்தம், யாருடைய இருதயத்து நிமித்தம்? அங்க கேட்கிறாங்கல்ல, கேட்டவனுடைய இருதய கடினத்து நிமித்தம். அந்த கேட்டவனுடைய இருதய கடினத்து நிமித்தம் அங்கே மோசே என்ன பண்றார், உங்களுக்கு உத்தரவு இடம் கொடுத்திருக்கிறார். மோசே உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், வேற ஒண்ணு இல்ல. நீங்க உங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் நீ குடுக்கறியா இல்லையா, தருவியா மாட்டையா அப்படின்னு சொல்லி அந்த இருதய கடினத்து நிமித்தம் நீங்க போய் கேட்டதுனால மோசே விட்டாரு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுகிறதை இங்க நான் பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி இல்லை என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். சரி, இப்ப திருமணம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப திருமணம் அப்படிங்கறதுல பார்த்தோம், எத்தனை பிரச்சனைக்கு பேசாம திருமணமே ஆகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மனைவி, அதுக்கு ஒரு கணவன், அதுக்கப்புறம் பிள்ளைகளை பார்க்கணும், படிக்கணும், வளர்த்தணும், அதை எட்டி மிதிக்கணும், இப்படி கேள்வி கேட்கணும். இதெல்லாம் தேவையா?
பேசாம கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டேன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்குல்ல. ஆண் ஆணாக பெண் பெண்ணாக அப்படியே இருந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? நல்லா இருந்திருக்கும் இல்லையா? திருமணம்ன்றது ஒண்ணு கண்டுபிடிச்சதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது, நீங்க சொல்றது என் காதுல விழுகுது. ஆகினால இப்போ திருமணம் ஆகாதது அப்படிங்கறதான காரியத்தை குறித்து பார்ப்போம் என்றால் 3 காரியங்கள் வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் திருமணம் ஆகாததற்கான, யாரெல்லாம் திருமணம் எல்லாருமே அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொன்னா, எல்லாருமே திருமணம் வேண்டாம் இருக்க முடியுமா? அல்லது திருமணத்துக்குரிய பகுதிகளை குறித்து வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வேண்டாம் அப்படிங்கிறது அங்கே குறித்து எழுதப்பட்டதான சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர. அப்ப திருமணம் ஆகாம இருக்கிறதுங்கிறது அதுக்கு பேரு என்னது? வரம். கிஃப்ட் போட்டிருக்கா. திருமணம் ஆகாமல் இருப்பது என்பது அது ஒரு வரம். எல்லாருமே திருமணம் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது அப்படி அல்ல, எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. அது ஒரு வரம். அது ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வரமாய் காணப்படுகிறது. சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது வரம் பெற்றவர்களை ஒழிய இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலாவதாக தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அப்ப தாயின் வயிற்றில இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னகர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? சாப்பாடு. வெரி குட். சாப்பாடு போடுறவங்க. அன்னம் அப்படின்னா சாப்பாடு. அன்னகர் சாப்பாடு போடுறவங்க. முடிச்சு போச்சு. அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து சமுதாயத்துல தாயின் வயிற்றுல அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு அப்படின்னா உடனே இங்கிலீஷ் பைபிள் அதை பார்த்தோம்னா கொஞ்சம் தெரியும். அன்னகர் அப்படிங்கிறதுடைய பகுதிகளை நான் பார்க்க வேண்டுமானால் அவர்கள் என்ன சொல்ற அந்த அதற்கு நம்ம சொல்லணும்னா all cannot accept this saying, but only those to whom this has been given. So there are அப்படின்னா என்ன அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அலி அப்படின்னு சொல்றோம்ல, அலி அப்படின்னு சொல்றோம்ல, அததான் அங்க திருநங்கைகள் அப்படிங்கறதான திருநங்கை. அப்ப தாயின் வயிற்றுல இவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க பிறக்கிற பொழுது எப்படி இருக்காங்கன்னு சொன்னா, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, இப்படி ரெண்டும் நிலைக்கும் உட்படாதவர்களுக்கு பேர் தான் திருநங்கைகள். இவர்கள் தான் திருமண காரியத்திற்கு என்ன பண்ண முடியாது, அதற்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு வேதாகமம் கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். அதனால யார் திருமணம், நம்ம எல்லாரும் திருமணம் ஆகாம இருந்திருக்கலாம் நீங்க என்னதான் நினைச்சிருந்தாலும், யார் திருமணம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பகுதிகளை பார்ப்போம்னா, அந்த திருமணம் ஆகாதவருடைய பகுதிகளை பார்க்கிற பொழுது அங்கே பிறக்கிற பொழுதே திருமணத்திற்கென்று தகுதி இல்ல, தகுதின்னு சொல்ல முடியாது, திருமணத்திற்கென்றே அவர்கள் அதற்காக அல்ல, திருமணம் ஆகாத வரத்தை பெற்றவர்கள் அவர்களா இருக்கிறார். தகுதி என்று சொல்வதை தகுதி அல்ல என்று சொல்வதை காட்டிலும் அதற்கென்று அவர்கள் தேவனால் அந்த பகுதிகள், அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் என்கிறதான வரம் பெற்றவர்கள், திருமணம் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு வரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையான பகுதியா இருக்கிறது. இவங்க தான் திருமணம் ஆகாத கூடியதான பகுதிகளா இருக்கிறது. இது ஒரு பகுதிகள்.